வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம C++ வந்து பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸை நம்ம வந்துட்டு ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸுக்கு நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் நம்ம வந்து எழுதும்போது அதில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸையோ அல்லது மெம்பர் ஃபங்க்ஷன்ஸையோ மெயினில் இருந்தோ அல்லது அதர் கிளாஸ்லேருந்து நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம வந்து பப்ளிக்கில் தான் நம்ம வந்து எழுதியிருப்போம். அதே போல் இங்கே நம்ம வந்து பப்ளிக்கில் நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு டெரைவ்டு கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். இந்த டெரைவ்டு கிளாஸ்க்கு வந்துட்டு பேஸ் கிளாஸை பப்ளிக் விசிபிலிட்டி மோடுக்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். அப்போ டெரைவ்டு கிளாஸ்லேயும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்கில் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு பேஸ் கிளாஸை இந்த டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக் இன்ஹெரிட் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் இருக்கிற பப்ளிக் எனக்கு வந்து டெரைவ்டு கிளாஸோடைய பப்ளிக் எனக்கு வந்துட்டு ஹிடனாக எனக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே இருக்கிறதா நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது டெரைவ்டு கிளாஸ் 2 நான் வந்து எழுதுகிறேன். இந்த டெரைவ்டு கிளாஸ் 2க்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கிளாஸையும் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு பப்ளிக் அப்படிங்கிற பார்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ பேஸ் கிளாஸ் நான் வந்து இந்த டெரைவ்டு கிளாஸ்க்கு நம்ம வந்து இன்க்ரீட் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் இருக்கிற பப்ளிக் இந்த டெரைவ்டு கிளாஸ் 2 உடைய பப்ளிக் வந்து ஹிடனாக நமக்கு வந்து வந்துடும். இதை நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து வந்து மெயின் கிளாஸ் நம்ம வந்து எழுதுகிறோம். இந்த மெயின் கிளாஸில் வந்து டெரைவ்டு கிளாஸ் 1க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த 1க்கு கிரியேட் பண்ணி ஸோ இதை வச்சு நான் வந்துட்டு மெயினில் இருக்கிறதையும் ப்ளஸ் வந்து டெரைவ்டு கிளாஸ் 1ல் இருக்கிறதையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் டெரைவ்டு கிளாஸ் 2ல் இருக்கிறத நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ மெயினில் இருக்கிறது டெரைவ்டு 1ல் இருக்கும், டெரைவ்டு 1ல் இருக்கிறது 2ல் இருக்காது. அதனால் வந்துட்டு டெரைவ்டு கிளாஸ் 1க்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 1 ப்ளஸ் பேஸ் கிளாஸ் இது ரெண்டை மட்டும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெரைவ்டு கிளாஸ் 2ல் இருக்கிறது நான் தனியாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டெரைவ்டு கிளாஸ் 2க்கு தனியாக ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். டெரைவ்டு கிளாஸ் 2 உடைய ஆப்ஜெக்ட்டை வச்சு நம்ம வந்து பேஸ் கிளாஸ் அக்சஸ் பண்ணலாம். டெரைவ்டு கிளாஸ் 2 அப்படிங்கிறத நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் டெரைவ்டு கிளாஸ் 1 அப்படிங்கிறத நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் தான் ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்து லைவாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் பப்ளிக்கில் இன்டிஜரில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு ஸோ ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஜஸ்ட் நான் வந்து ஃபங்க்ஷன் அந்த ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ப்ரோட்டோடைப் ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் கிளாஸில் நான் அதுக்கு வந்து டெஃபினேஷன் எழுதுகிறேன். அப்போ அவுட் ஆஃப் கிளாஸில் டெஃபினேஷன் எழுதும்போது ரிட்டன் டைப் அடுத்து வந்து கிளாஸோடைய நேம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் நேம் நம்ம வந்து கொடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுட் ஆஃப் கிளாஸ்க்கு நம்ம வந்து டெஃபினேஷனை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு சி அவுட்டில் enter the values a and b அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். cன்ல abக்கு வேல்யூஸ் நம்ம வந்து யூசர்லேருந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து நான் வந்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதுகிறேன். ஸோ இந்த கிளாஸில் 2 டேட்டாஸ் நான் வந்துட்டு யூசர்லேருந்து வாங்கணுங்கிறதுக்காக இன்டிஜரில் a, b அடுத்தது வந்துட்டு வாய்டு ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதுகிறேன் யூசர்லேருந்து வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுக்காக. இப்போ ஆல்ரெடி நான் வந்து இன்புட்லேயே நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். இந்த ஆடுங்கிற கிளாஸ்க்கு தனியாக நம்ம வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி ரீட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி யூசர்லேருந்து வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த கிளாஸில் இருக்கிறத இதுக்கு வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஆட் அப்படிங்கிற டெரைவ்டு கிளாஸ்க்கு அடுத்தது வந்து ஒரு கோலன் வச்சுட்டு விசிபிலிட்டி மோடு பப்ளிக் கொடுத்துட்டு அந்த இன்புட் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதாவது இன்புட் கிளாஸில் இருக்கிற பப்ளிக்கில் இருக்கிறத எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ஆடுங்கிற கிளாஸில் பப்ளிக்கு நான் வந்து இன்க்ரீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வேரியபிள் டிக்ளரேஷன் ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே இந்த ஆடுங்கிற கிளாஸ்க்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது ஆடுன்ற கிளாஸில் ஸ்ட்ரைட்டாக நான் வந்து வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஆடு பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் நான் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேல்யூஸுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஆடுன்ற கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதே போல் நான் சப் அப்படின்ற ஒரு கிளாஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளாஸ் நான் வந்து எழுதணும் அப்படின்னா ஸோ நான் அந்த கிளாஸ் சப் அப்படின்னு சொல்லி வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்துட்டு அந்த இன்புட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்க்ரீட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுக்கும் தனியாக நம்ம வந்துட்டு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ண தேவையில்ல, ரீட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து எழுத தேவையில்ல. ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் வந்து சப்ட்ராக்ஷனுக்கான சப்ரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதி டேட்டாஸ் நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் வந்து பண்ணிக்கலாம்.
இதில் ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்கணும். இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த கிளாஸை நான் வந்து ஆட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டேன். அதே போல் அந்த இன்புட் அப்படிங்கிற கிளாஸை சப் அப்படிங்கிற கிளாஸ்க்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆட் அப்படிங்கிற இந்த கிளாஸை சப்புக்கு நான் வந்து இன்ஹெரிட் பண்ணலை, சப் அப்படிங்கிறது ஆடுக்கு இன்ஹெரிட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நம்ம மெயின்லேருந்து அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ஆடுங்கிற கிளாஸ்க்கு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸோ இன்புட்டில் இருக்கிற ரீட் அக்சஸ் பண்ணி ஆட் பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து கால் பண்ணிக்கலாம். அதே போல் சப் அப்படிங்கிற கிளாஸ்க்கு தனியாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இன்புட் கிளாஸில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம வந்து சப் அப்படிங்கிற வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஆட்ன்ற கிளாஸ்க்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஏ டாட் ரீடு. ஸோ ஆட் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஃபங்க்ஷனை வந்து இன்புட்டில் இருக்கிற ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பிரிண்ட், ஆட்ன்ற கிளாஸில் இருக்கிற பிரிண்ட். அதுக்கு அடுத்தது சப்ன்ற கிளாஸ்க்கு எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், எஸ் டாட் ரீடு. அடுத்தது எஸ் டாட் சப் பிரிண்ட். இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏவுக்கு வேல்யூஸ் நான் வந்துட்டு கொடுக்குறேன் அண்டு பிக்கு ஆட் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் சொல்லுது. அடுத்து சப்ட்ராக்ஷனுக்கான வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன், சப்ட்ராக்ட் பண்ணி எனக்கு வந்து வேல்யூ சொல்லுது. ஸோ இதுதான் ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கிளாஸை, அதாவது இன்புட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்து எழுதியிருக்கேன், அதை வந்துட்டு ஆட்ன்ற கிளாஸ்க்கும் நான் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சப்ன்ற கிளாஸ்க்கும் நான் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கிளாஸை வேறு எத்தனை கிளாஸ்க்கு வேணாலும் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஹையரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.